ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா பெடகாஜி ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் காமனா இருக்க ஒரு கொஸ்டின் பத்தி தான் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாண்டரின் இடைவினை பகுப்பாய்வு அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட பொருள் பாருங்க. கற்பித்தல் மற்றும் கற்றல் அடிப்படையில் வகுப்பறைக்குள் என்ன நடக்கிறது என்பதற்கான நம்பகமான மதிப்பீட்டை இது வழங்கலாம். இத்தகைய பகுப்பாய்வு இடைவினை பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு வகுப்பறைக்குள்ள கற்றல் கற்பித்தல் இது நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படி நடக்கும்போது ஒரு பார்வையாளர் உட்காந்துட்டு அந்த கற்றல் கற்பித்தல் எப்படி நடக்குதுன்றத ஒரு பகுப்பாய்வு, அதாவது ஒரு மதிப்பீடு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் இடைவினை பகுப்பாய்வுன்னு சொல்றாங்க. அடுத்ததான், இவ்வாறு இடைவினை பகுப்பாய்வு என்பது ஆசிரியரின் நடத்தை மற்றும் வகுப்பறைக்குள் சொல்லும் இடைவினை செயல்முறை ஆகியவற்றை படிப்பதற்காக வகுப்பறை நிகழ்வுகளின் புறநிலை மற்றும் முறையான கவனிப்பை கொண்ட ஒரு நுட்பத்தை குறிக்கிறது. இது ஒரு ஆசிரியரின் நடத்தையும் விரும்பத்தக்க மாற்றங்களையும் கொண்டு வரவும் அவரது மாணவர்களுடன் தொடர்புகளை மேம்படுத்தவும் உதவுகிறது. சோ இப்படி ஒரு இடைவினை பகுப்பாய்வு நம்ம வகுப்பறைக்குள்ள செய்யும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் மாணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சோ நாம நடந்துக்கிறது கரெக்டா நடந்துக்கிறோமா, இல்ல நம்மளோட நடத்தையை நம்ம எதனா சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல நம்ம சொல்ல வர கருத்து மாணவர்கள் கரெக்டா போய் சென்றடையிலையா, சோ அப்ப வேற விதமா நம்ம சொல்லணுமா அப்படின்னு மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் இடையேயான அந்த இடைவினை, அந்த வாய்மொழி இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி நடக்குதுன்றத நம்ம ஒரு பகுப்பாய்வு செய்வோம். அதுதான் இல்ல சொல்லுவாங்க. சோ அது நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, எப்படி சேஞ்ச் பண்ணணும், இல்ல நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளர் நமக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, இடைவினை பகுப்பாய்வு அமைப்புகள். அமைப்புகள்லாம் என்ன நம்ம பாத்துக்கலாம். ரெண்டு அமைப்பு தான் இருக்கு. ஒண்ணு அடையாளம், இன்னொன்னு வகை. இப்ப அடையாளத்துல பாத்தீங்கன்னா, அடையாளம் நடத்தைகளின் பட்டியலில் கொண்டுள்ளது. இதில் பார்வையாளர் குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும் ஒவ்வொரு நடத்தையையும் ஏதோ ஒரு வகையில் சரிபார்க்கிறார் அல்லது குறிப்பார். அதன் நிகழ்வின் அதிர்வெண்ணை பொருட்படுத்தாமல் கவனிப்பு காலத்தில் நடத்தை ஒரு முறை மட்டுமே குறிக்கப்படுகிறது. சோ இப்ப வகுப்பறைக்குள்ள ஒரு பார்வையாளர் இருப்பாங்க. பார்வையாளர் அங்க அப்சர்வ் பண்றவர் தான் இருப்பாரு. சோ எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ் பாக்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படி ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு, அது எப்படி மாணவர்களுக்கு புரியுது, அவங்க 2 பேருக்கான உரையாடல் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சோ அது ஒரு தடவை மட்டும்தான் அவங்க குறிப்பாங்க. அதை மறுபடியும் அங்க போய் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வகை அமைப்பில் ஆசிரியர் நடத்தை முதலில் பல்வேறு நடத்தை அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அலகு பின்னர் வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. இந்த அமைப்பில் கண்காணிப்பு காலத்தின் சீரான இடைவெளியில், எடுத்துக்காட்ட ஒவ்வொரு 3 வினாடிகளிலும் ஒரு பார்வையாளரின் பணி கவனிக்கப்பட்ட நடத்தை எந்த வகையை சேர்ந்தது என்பதை தீர்மானிப்பதாகும். சோ அந்த பார்வையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு 3 மினிட்ஸ்க்கும் அந்த ஆசிரியர் எந்த மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படி அவங்க உரையாடுறாங்க, எப்படி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில வகைகள் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்ல பகுப்பாய்வு பண்றதுக்கான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுல அவங்க மதிப்பெண் நம்ம போட்டுட்டே வருவாங்க. அடுத்ததான் பிளாண்டர்ஸ் இடைவினை பகுப்பாய்வு வகைகள். சோ என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பேச்சு, மாணவர் பேச்சு, அமைதி அல்லது குழப்பம், இது 3 தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆசிரியர் பேச்சுல பாத்தீங்கன்னா, நமக்கு மறைமுக தாக்கம் இருக்கு, நேரடி செல்வாக்கு இருக்கு. சோ இது மொத்தமாவே இந்த வகைகள் பாத்தீங்கன்னா 10 வகைகள் தான் இருக்கு. அதுல ஆசிரியர் பேச்சுல மட்டும் நமக்கு 7 வகைகள் வரும். மாணவர் பேச்சுல 2 வகைகள், அமைதி அல்லது குழப்பம்ல ஒண்ணே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ ஆசிரியர் பேச்சுல 2 வகை சொன்ன பாத்தீங்கன்னா, அதுல மறைமுக தாக்கம் நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். உணர்வுகளை ஏற்றுக்கொள்கிறது. சோ மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு நம்ம அதை ஏத்துக்கிறத அங்க சொல்றாங்க. பாராட்டுதல் அல்லது ஊக்கப்படுத்துதல். இது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எதனா கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். அதுக்கு மாணவர் ஆன்சர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நம்ம அவங்க பாராட்டணும். இல்லைன்னா அவங்க நம்ம மோட்டிவேட் பண்ணணும். சோ இந்த நல்லா சொல்றடா, இல்ல இதை விட நீ பெட்டரா சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லி அவங்களை மோட்டிவேட் பண்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மாணவர்களின் யோசனைகளை ஏற்றுக்கொள்கிறது அல்லது பயன்படுத்தப்படுகிறது. சோ இது மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்ல நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்ப நம்ம எதனா ஒரு சம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி நம்ம சம் டெரிவேட் பண்ணுவோம். ஆனா அதுவே மாணவர் மிஸ் இல்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, இது கொஞ்சம் இன்னும் யூஸ் ஆகுனால ஈஸியா சம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்துறது. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா கேள்விகளை கேட்கிறது. சோ நம்ம கொஸ்டின் கேட்கணும். நம்ம நடத்தின பாடப்பகுதியில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மாணவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் அப்பப்ப. இது மறைமுக தாக்கம். இப்ப நேரடி செல்வாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, விரிவுரை. சோ அது விரிவுரை லெக்சரிங், ரொம்ப விரிவா அதை பேசிட்டு போறது ஒரு கருத்தை பத்தி.
இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா விரிவுரை தான். அடுத்ததா வழிகாட்டுதல். சோ வழிகாட்டுதல் வந்து இந்த மாதிரி படிக்கணும், இப்படி படிக்கணும், இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க. இல்ல அவங்க நடத்தையில எதனா வந்து தவறான பழக்கம் இருந்தா அந்த தவறான பழக்கத்தை வந்து நம்ம திருத்துறது, இதெல்லாம் வழிகாட்டுதல்ல போய் சேரும். அப்புறமா அதிகாரத்தை விமர்சித்தல் அல்லது நியாயப்படுத்தல். சோ இந்த மாதிரி தவறான பழக்கத்துக்கு அவங்கள போகும்போது நம்ம வந்து அவங்கள இல்லடா இதுதான் கரெக்ட், இந்த முறையில தான் நம்ம போகணும். இப்போ சம்ஸ்ல வந்து தப்பா போட்டுறோம், இல்லடா இந்த சம்ஸ் இப்படி போடக்கூடாது, இல்ல இப்படிதான் போடணும், இதான் கரெக்ட் மெத்தட். அந்த மாதிரி மாணவர்கள் நம்ம வந்து கைட் பண்ணி அவங்களை கரெக்ட் பண்றது. அடுத்ததான் இப்ப மாணவர் பேச்சுல என்ன பாத்தீங்கன்னா பதில் இல்லைன்னா துவக்கம், இந்த 2 வகை தான் இருக்கு. சோ பதில்ல பாத்தீங்கன்னா மாணவர் பேச்சு பதில். சோ நம்ம எதனா கொஸ்டின் கேட்கும் போது மாணவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றது, அதுதான் பதில். துவக்கம் பாத்தீங்கன்னா மாணவர் பேச்சு துவக்கம். சோ அவங்க வந்து பேச்சு துவக்கத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றது, நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் மாணவர்களை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசுவோம். அடுத்ததான் அமைதி அல்லது குழப்பம். சோ அந்த அமைதி எப்ப நிலவும்னு பாத்தீங்கன்னா ஆசிரியரும் பேச மாட்டாங்க, மாணவரும் பேச மாட்டாங்க. சோ வகுப்பறைக்குள்ள ஒரு அமைதியான சூழல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து நீடிக்கும். அதுதான் வந்து அமைதி. குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம இப்போ சம்ஸ் போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்க்கு வந்து நம்ம ஒரு ஆன்சர் போடுறோம், ஆனா மாணவர்களுக்கு வேற ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஒரு குழப்பம் ஏற்படும். கரெக்ட்டுங்களா? இல்ல மிஸ் இதுதான் கரெக்ட், இல்ல அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி மாத்தி நம்ம பேசும்போது அங்க வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். இது நிறைய சிச்சுவேஷனுக்கு இந்த குழப்பம் வந்து ஏற்படலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா வகைகள். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா பிளானரின் இடைவினை பகுப்பாய்வு எவ்வாறு பயன்படுத்துவது. சோ இந்த பகுப்பாய்வுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கவனிப்பு அல்லது பதிவு செய்தல் அல்லது வகுப்பறை நிகழ்வுகள். ஓகேங்களா? இதுக்குனால நம்ம இந்த இடைவினை பகுப்பாய்வை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா தொடர் அணிகள் கட்டுமானம், அது உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இடைவினை அணிகளின் விளக்கம் தரத்துக்கு நம்ம வந்து இந்த பகுப்பாய்வை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஓகே. அடுத்ததான் பிளாண்டர்ஸின் இடைவெளி பகுப்பாய்வு அமைப்பின் நன்மைகள் மற்றும் வரம்புகள் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நன்மைகள், அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆசிரியர் மற்றும் வகுப்பறை தொடர்புகளின் வாய்மொழி நடத்தையை உற்று நோக்கி பகுப்பாய்வு செய்வதற்கான நம்பகமான மற்றும் புறநிலை நுட்பமாகும். ஸோ ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பறையில எந்த மாதிரி உரையாற்றுகிறார் அப்படின்றத நம்ம பகுப்பாய்வு செய்யற ஒரு புறநிலை நுட்பம் தான் வந்து அது ரொம்ப நம்பகமான நுட்பம் சொல்றாங்க இத. அடுத்ததான் கற்பித்தல் நடத்தை முறை மற்றும் ஓட்டத்தை தீர்மானிக்க இது உதவக்கூடும். சோ நம்ம எப்படி கற்பிக்கிறோம், இப்போ ஒரு ஃப்ளோவா நம்ம போயிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம எதனா இடையில பிரேக் போடுறோமா அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறதுக்கு வந்து இது வந்து பயன்படுது. அடுத்ததா வகுப்பறையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை பகுப்பாய்வு ரீதியாக புரிந்து கொள்ள இது உதவுகிறது. இந்த முறையை பயன்படுத்துவதன் மூலம் மாணவர் ஆசிரியர் பாரம்பரிய கற்பித்தலுக்கு தெரியாத பல புதிய விரும்பத்தக்க கற்பித்தல் நடத்தைகளை பயிற்சி செய்து கற்றுக்கொள்ளலாம். சோ இப்படி நம்ம பகுப்பாய்வு செய்யும் போது நம்மளோட மெத்தடாலஜி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ எப்போ நம்ம ஒரே மாதிரியே வந்து பயன்படுத்திட்டு வருவோம். இப்போ ஒரு சம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதனா கருத்தை நம்ம பிசிக்ஸ் கிளாஸோ கெமிஸ்ட்ரி கிளாஸோ இல்ல தமிழ் கிளாஸோ எந்த கிளாஸா இருந்தாலும் நம்ம ஒரு மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம். சோ இந்த பகுப்பாய்வு செய்யும் போது நம்ம கொஞ்சம் இதை மாற்றி அமைக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம். அதுக்கு வந்து இந்த பகுப்பாய்வு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதோட வரம்புகள் வந்து பாருங்க. இந்த அமைப்பு வாய்மொழி நடத்தையில் கவனம் செலுத்துகிறது மற்றும் வகுப்பறை தொடர்பு அல்லது ஆசிரியர் நடத்தையை அதன் மொத்தத்தில் விவரிக்கவில்லை. சில நடத்தைகள் எப்பொழுதும் கவனிக்கப்படுவதில்லை, அது முக்கியமானதாக இருக்கலாம். சோ இந்த வாய்மொழியில பாத்தீங்கன்னா சில டைம் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம், எதனா அது வந்து முக்கியமா இருக்கலாம், அந்த நடத்தை நம்ம வந்து கவனிக்காம நம்ம விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமைப்பு உள்ளடக்கம் இல்லாததால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கற்பிப்பதற்கான பல்வேறு அத்தியாவசிய படிநிலைகள் உள்ளடக்கவில்லை. எனவே அக்கறை உள்ள நடத்தைகள் பார்வையாளர்களால் தன்னிச்சையாக வகைப்படுத்தப்பட வேண்டும். சோ இது அமைப்பு உள்ளடக்கம் இல்லாதனால நம்ம எப்படி வந்து கற்பிக்கணும், அதோட படிநிலைகள்லாம் வந்து அதுல குறிப்பிடலன்னு சொல்றாங்க. சோ அதை வந்து பார்வையாளர் வந்து அதை வகைப்படுத்தணும்னு சொல்றாங்க. அடுத்ததான் இது நேரடி மறைமுக ஆசிரியர் தாக்கம் மற்றும் ஆசிரியர் பேச்சு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறது. இவை முறையே 3 மற்றும் 4 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.